செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 15வது முறையாக நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் கிருஷ்ணா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கிருஷ்ணா, விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலானது 15வது முறையாக நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமலாக்கத்துறையால் கடந்த ஆண்டு ஜூன் 14 கைதான அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 12ஆம் தேதி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் 3000 பக்கம் கொண்ட குற்றப்பத்திரிகை மற்றும் ஆவணங்களை அமலாக்கத்துறையின் தரப்பில் பெட்டியில் வைத்து தாக்கல் செய்தனர். ஜாமீன் நிராகரிக்கப்பட்ட நிலையில் புழல் சிறையில் உள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் இன்றுடன் முடிவடைந்த நிலையில் சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி முன்பாக காணொலி காட்சி மூலமாக அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்று தினம் ஆஜர்படுத்தப்பட்டார். இதனையடுத்து செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை வருகிற ஜனவரி 22ஆம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி அல்லி உத்தரவிட்டிருக்கிறார். இதன் மூலம் 15வது முறையாக செந்தில் பாலாஜியின் காவலானது நீட்டிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதேபோல் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் கோரி 3வது முறையாக தாக்கல் செய்த வழக்கில் நாளைய தினம் முதன்மை அமர்வு நீதிபதி அல்லி தீர்ப்பு வழங்க உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பகுதி தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணா.